வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரத்துக்கும் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிற ஒரு புத்தகம் பனிமலை. எண்டேமுரி வீரேந்திரநாத் அவர்கள் எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக அது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நாவல். ஏன்னா உண்மையிலே தெலுங்கில் எழுதப்பட்டது. தெலுங்கு பெயர் பார்த்தோன்னா மஞ்சு பர்வதம் அப்படின்னு சொல்லிட்டு எண்டேமுரி வீரேந்திரநாத் அவர் எழுதிய ஒரு புத்தகம் தான். தமிழில் கௌரி கிருபானந்தம் அவர் மொழிபெயர்த்திருக்காரு. சுடர் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. சுடர் பதிப்பகம் அப்படின்னு சொன்னால் கூட அலையன்ஸ் பப்ளிகேஷன்ஸ் அங்கே தான் கிடைக்கிது. ஏன்னா நிறையா நாவல்கள் பார்த்தோன்னா பப்ளிகேஷன்ஸ் சொன்னாலும் கிடைக்கிறது இடமா. ஏன்னா அது அவங்களுடைய கிளை பதிப்பகங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சிவசங்கருடைய புத்தகங்கள் கங்கா பதிப்பகம் இருக்கும். அது வானதி பதிப்பகத்தோட கிளை பதிப்பகம் அங்கே தான் கிடைக்கும். அது மாதிரி கௌரா பதிப்ப குழுமம் அதில் நிறையா பதிப்பகங்கள் இருக்கும். அது கௌரா குழுமம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி இது அலையன்ஸ். நீங்கள் புக் ஸ்டால் புக் ஃபேர்லாம் போனீங்கன்னா அலையன்ஸ் பப்ளிகேஷன்ஸ் போனீங்கன்னா இந்த புத்தகத்தை வாங்கிடலாம். நான் வழக்கம் போல் லைப்ரரியில் தான் எடுத்தேன். எப்போதும் சொல்கிறதா இப்போ சொல்கிறேன், எல்லா புக்கையும் நம்மளால் வாங்க முடியாது. உங்கள் ஊர் லைப்ரரியிலே நல்லா சேர்ந்து படிக்கலாம். இன்னமும் லைப்ரரி சேர்றது இண்டிவிஜுவல் அட்டைக்கு 20 ரூபா என்னமோ, குடும்ப அட்டைக்கு 100 ரூபா கிட்ட, வருட சந்தா 5 ரூபா தான், சேர்ந்து யூஸ் பண்ணிங்க. சரி, இப்போ இந்த நாவலை பற்றி பார்த்துடலாம். இந்த நாவலை பொறுத்தவரையும் ஒரு குடும்ப நாவல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பள்ளி தோழிகள்னா ஸ்கூல் முடிக்கிறாங்க, ஸ்கூல் லாஸ்ட் நாள். வைஜெயந்தி, அப்புறம் விஷாலி, அனுராதா, பார்கவி, 4 பேர் அந்த ஸ்கூல் முடியுது லாஸ்ட் நாள். அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவெடுத்து ஸ்கூல் முடியுது இல்லையா, ஸோ பிரிஞ்சு போகிறாங்க. ஒரு முடிவு எடுத்துட்டு பிரிஞ்சு போகிறாங்க. அந்த முடிவை அவங்களால நிறைவேற்ற முடியுதா அப்படிங்கிறதான் கதை களம். ஸோ அதுக்கு பிறகு 4 பேரோட வாழ்க்கையும் தனித்தனியாக விரிவடைஞ்சு கதையில் போகும். வைஜெயந்தி, விஷாலி, பார்கவி, அனுராதா 4 பேரோட கதையும் தனித்தனியாக போகுது. ஒன்றுக்கொன்று பின்னிய கதைனால 4மே தனித்தனி சாப்டர் மாதிரி ஒரு பெரிய சாப்டர். ஒவ்வொன்றும் 70-80 பக்கம் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ். அதில் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுது, கதையோட இறுதியில் அவங்க எடுத்த முடிவுகளை அவங்களால நிறைவேற்ற முடிஞ்சிச்சா, அதில் என்ன சிக்கல்கள் வந்துச்சு, இல்லை எப்படி போணுச்சு அப்படிங்கிறதான் கதைக்களம். சஸ்பென்ஸ்லாம் கிடையாது. நார்மல் ஒரு குடும்ப நாவல் தான். நிறைய இடங்களை கணிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். எளிமையான எழுத்துநடை. இதெல்லாம் தாண்டி இந்த நாவல் பிரதானமாக முக்கியமாக எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தோன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவது குடும்ப வன்முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெண்டர் வயலன்ஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம். ஜெண்டர் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பாலினம் சார்ந்த வன்முறை. மறுபடியும் இந்த பாலினம் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் அது தப்பாக எடுத்துவாங்க. பாலினம், பாலியல், அப்புறம் பாலியம், இது 3 வார்த்தையுமே எப்போதும் தவறாக எடுத்துகிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்க்கும்போது சில சமயம் சொல்கிறது பாலிய கால நண்பன் அப்படின்னு சொன்னோம். டக்குன்னு என்னது பாலியல் நண்பனா அப்படின்வாங்க. பஷீரோட ஒரு கதையே இருக்குது, பாலிய கால சகி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கதையுமே டக்குன்னு சொல்லுவாங்க, யாராவது கிண்டல் பண்ணுவாங்க, என்னது பாலியல் சரியா அப்படின்னு. ஸோ 3ம் வேறு வேறு வார்த்தைகள். பாலினம் அப்படிங்கிறது ஜெண்டரை குறிக்குது, ஆனா பெண்ணா அந்த மாதிரி. பாலியல் அப்படின்றது அது ஒரு தனியான வார்த்தை. அடுத்து பால்யம் அப்படிங்கிறது சைல்டுஹுட் ஆர் அடல்ட்ஹுட், அந்த இளமை காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. 3மே தனித்தனி வார்த்தைகள். ஸோ இந்த கதைக்களம் இந்த 4 பெண்களோட கதைக்களமே பார்க்கும்போது டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற குடும்ப வன்முறை. ஏன்னா இது எதுக்காக இந்த பாலியல் சொன்னால், பாலியல் வன்முறைங்கிறது வேறு, பாலினம் சார்ந்த வன்முறை அப்படிங்கிறது வேறு. ஏன்னா பாலினம் சார்ந்த வன்முறை அப்படிங்கிறது ஒரு பொதுப்படையான சொல். அது ஆணுக்கும் நிகழலாம், பெண்ணுக்கும் நிகழலாம். டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற குடும்ப வன்முறையும் ஆணுக்கும் நிகழலாம், பெண்ணுக்கும் நிகழலாம். பட் இதில் அதிகம் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். இதே பாலியல் சார்ந்த வன்முறை அப்படிங்கிறது அது 3 வகைப்படும். ஃபிசிக்கலாக உடல் சார்ந்து, பாலியல் சார்ந்து கிடையாது. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறதே 3 வகையாக பிரிக்கலாம். உடல் சார்ந்து, உளவியல் சார்ந்து சைக்காலஜிக்கலாக, அப்புறம் பொருளாதாரம் சார்ந்த எக்கனாமிக்கலாக. ஏன்னா எல்லாருமே நடக்குது. நம்ம வீட்டில் அம்மா, தங்கச்சி, அக்கா யாரோ ஒருத்தவங்க வீட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதில் எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா பண்ணியிருக்க மாட்டோம், அல்லது கொஞ்சம் எல்லாத்தையும் விதிவிலக்கு உண்டு பண்ணியிருக்கலாம். பட் நம்மளுடைய பார்ட் ரொம்ப கம்மி. அதுக்காக அவங்கள அவ்வளோ உடல் ரீதியான ஒவ்வொரு பெண்டையும் நம்ம உழைப்பை வாங்கிக்கிறோம், ஃபிசிக்கலாக அவங்கள சுரண்டுறோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான அங்கீகாரம் கொடுக்குறது கிடையாது, சமத்துவமாக நடத்துறது கிடையாது. அந்த விதத்தில் உளவியல் ரீதியாக அவங்கள தாக்குறோம். அடுத்து பொருளாதார ரீதியாக வீட்டு வேலை. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம் கூட வீட்டு பெண்களுக்கு 1000 ரூபாய் திட்டம். அது அரசியல் ரீதியாக ஓட்டுக்காக இருக்கலாம். பட் யோசிச்சு பார்த்தா வீட்டு வேலை அவ்வளோ வேலையை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்கோம்?
ஃபிசிக்கலாக சைக்காலஜிக்கலாக நம்ம எந்த அதிகாரமும் கொடுக்கல, பாதிக்கப்படையை தான் வச்சுருக்கோம். ஒரு அவங்களுக்கான ஒரு மாதம் சரி இருந்தாங்க, அவங்க நம்மளுடைய வரவு செலவு நம்ம தான் எதிர்பார்த்துக்கணும். மாதம் அவ்வளோ வேணும், ஒரு ஃப்ரீயாக காசு கொடுக்குறது இல்லை. இதே மாதம் தாம்மா ஒரு 1000 செலவுக்கு 2000 செலவுக்கு முடிச்சுக்க, என்ன பண்ணணும்னு வச்சுக்க, இல்லை ஒரு 5000 இல்லைன்னா குடும்ப நிர்வாகத்தை நீ பாரு, ஒன்ட்டேருந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பெரும்பாலும் கிடையாது. விதிவிலக்குகள் இருக்குது, பெரும்பாலும் கிடையாது. ஒரு ஆணை நம்பி தான் பெண் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே குடும்ப வன்முறை தான். டேரெக்டாக போய் அந்த பாலியல் வன்முறைகள் மட்டும்தான் அந்த வன்முறை கிடையாது, அதை விட பெருசு தான். ஸோ அந்த ஜெண்டர் வயலன்ஸோட ஒரு பெரும் பகுதி அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்ப வன்முறை. அனைத்து பெண்கள் மூலியமே நடத்தப்பட்டுக்கூடிய ஒரு வன்முறை. ஏன் இதே ஒரு பாடம் நடத்துகிற மாதிரி சொல்லணும்னு பார்த்தா, இந்த கதைக்களம் அதை தான் டிஸ்கஸ் பண்ணுது. 4 பெண்களோட வாழ்க்கையும் பார்த்தோன்னா அவங்க குடும்பத்துக்குள்ள எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. கணவராலேயோ, நாத்தனாராலேயோ, மாமியாராலேயோ, அம்மாவாலேயோ, அப்பாவாலேயோ, தன்னுடைய குழந்தைகள் வழியாகவோ, இப்படி பல்வேறு பரிணாமங்களில் ஒரு பெண் எவ்வளோ துன்பங்களை அனுபவிக்கிறா, அவருடைய வாழ்க்கை, ஒரு சராசரி வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு. ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த ஒரு ரொம்ப டாப்பான அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப ஃப்ளாட்டான நாவல் தான். பட் நீங்கள் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணலாம், இவ்வளோ துன்பங்கள் பெண்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அது பெண்களாலேயே பல முறை நடத்தப்படுது. ஆண் தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம் கிடையாது. பெண்ணுக்கு பெண்ணே முதல் எதிரி அப்படின்னு சில நாவல்கள் வரும், எங்கே படிச்சேன்னு மறந்துட்டேன். ஸோ அது மாதிரி, ஏன்னா ஒரு மாமியார்காரி அப்படிங்கிறவங்க தன்னுடைய மகளை ஒரு மாதிரி நடத்துகிறாங்க, மருமகளை ஒரு மாதிரி நடத்துகிறாங்க. ஸோ அப்போ யார்? ஒரு பெண் தான் நடத்துகிறாங்க. பெண் தான் மருமகளுக்கு ஒரு மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமகள் உடைச்சா பொன் சட்டிங்கிற மாதிரி ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் இன்னொரு இதை சொல்லுவாங்க சம்திங். ஸோ அது மாதிரி மருமகளுக்கு ஒரு பார்வை, மகளுக்கு ஒரு பார்வை. ஸோ இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி அது ஒரு பெண் தான் பண்ணுறாங்க, ஒரு ஆண் பண்ணல. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆண்களும் அநீதி இழைக்கிறோம், பட் அதை தாண்டி 2 பேருமே சேர்ந்து, பெண்ணுக்கு ஒட்டுமொத்தமாக ஆணும் பெண்ணும் சேர்ந்து அநீதிகள் இழைக்கிறோம் அப்படிங்கிறத அந்த கதையை படிக்கும்போது தெரியும். வாய்ப்பு கிடைச்சா வாட்ச் பாருங்கள். வாட்சிருந்தால் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எண்ணேமுரி வீரேந்திரநாத் எழுதியது. தெலுங்கில் ஒரு பாப்புலரான ரைட்டர். தமிழ் மொழிபெயர்ப்பு எந்த வித சிக்கலும் இல்லாமல் நீட்டாக இருக்குது, எளிமையாக வாசிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. கௌரி கிருபானந்தம் மொழிபெயர்த்திருக்காரு. தெலுங்கு டைட்டில் மஞ்சு பர்வதம், தமிழில் பனிமலை. வாய்ப்பு கிடைச்சா வாட்ச் பாருங்கள். மறக்காமல் ஏதாவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சில புதிய புத்தகங்களை பற்றி தகவல்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.